ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்களை. இன்னைக்கு நம்ம குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய தேங்காய் பன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான பால் எடுத்துக்கிறோம். அதனால் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு பால், ரொம்ப சூடாக நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை போடுறேன். அப்புறம் ட்ரை ஈஸ்ட் பார்த்திங்கன்னா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். அப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம இப்போது 2 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது 2 கப் கோதுமை மாவு எடுத்தாச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா நான் உருக்கி வச்சுருந்த பட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஆயில், குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் வந்து பால் வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் இது உங்களுக்கு பத்தலைன்னா நம்ம லேசாக அதை வந்து தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ இதை லேசாக இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுட்டு, இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து மொத்தமாக ஒரு 1/4 கப் வந்து எனக்கு பால் தேவைப்பட்டது. ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் மாவு. ஸோ இதை நம்ம இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் போல் நல்லா பிணைஞ்சாச்சு. நீங்கள் வந்து டக் பண்ணி விட்டுக்கோங்க பின்னாடி, கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு, அப்புறம் இது மேலே நம்ம லைட்டாக ஆயில் வந்து போட்டுக்கோங்க. அதாவது 1 டேபிள் ஸ்பூன் போல் போதும். இப்போது இது நான் எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நார்மல் கிச்சன் டவல் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி கிளிங் ரேக் போட்டுக்கோங்க. கிளிங் ரேக் போட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு 2 hours போல் இது வந்து நம்ம ரைஸ் ஆகிறதுக்கு விடலாங்க. இப்போது நம்ம அந்த தேங்காய் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்குங்க ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் எடுத்துக்கலாம். இப்போது இந்த நெய் பாருங்கள் நல்லா காஞ்சோன்னே நான் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேங்க. ஸோ இது ஆப்ஷனலில், நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த எள்ளு போட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி 1 கப் போல் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் செர்ரி வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணலாம். எனக்கு டியூட்டி ஃப்ரூட்டி கிடைக்காதனால நான் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு அண்ட் லெமன் பீல்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக நான் வந்து இன்றைக்கி முந்திரி உடச்சி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் அது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வெறும் தேங்காய் மட்டுமே வந்து நம்ம போட்டு கூட ஸ்டஃப் பண்ணலாங்க, நல்லா தான் இருக்கும். ஸோ இது அவ்வளோதான். இனி இதை நீங்கள் வந்து இறக்கி ஆற வச்சிடலாம் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி. பாருங்கள், 2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போது நம்ம பிணைஞ்சு வச்சுருந்த மாவு 2 மடங்கு ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை அப்படியே மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒர்க் சர்ஃபேஸில் தான் நீங்கள் மாவு பிணையறதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா அங்கே கூட நீங்கள் வச்சு இதையை நல்லா நீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பேன் மெத்தட், நான் இன்றைக்கி என்கிட்ட சின்ன ஒரு பிளேட்டில் தான் நான் வைக்க போகிறேன், அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நான் பேன் மெத்தடுக்கு எடுத்துக்கிறேன். சின்ன சைஸில் பண்ணுறனால எனக்கு இந்த அளவுக்கு போதும். இது நான் 2ஆக எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ பேன் மெத்தடுக்கு நான் இது எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் அவனில் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துருக்க மாவில் 2 ஈக்குவல் ஹாஃபாக எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் சர்ஃபேஸ் இல்லாட்டி வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரித்து வச்சுருந்த ஒரு பாதியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறோம். ஸோ பாருங்கள், நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் இருக்கணும்.
ஸோ இப்போது இதே வந்து நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் எடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் இதை வந்து நான் பீட்சா பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேக் டின் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ இது மேலே நம்ம இப்போ தேய்ச்சதை எடுத்து வச்சிடலாம். இனி இதே மாதிரி நம்ம இன்னொரு ஹாஃப் எடுத்து வச்சோம்ல, அதையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மேலே நம்ம இப்போது எடுத்து வச்சுருந்தேன் நம்ம பண்ணி இந்த தேங்காய் அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டஃபிங் வச்சாச்சு. இது மேலே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இன்னொரு ஹாஃபை இது மேலே வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த ஹாஃபை நம்ம இது மேலே அப்படியே வச்சுட்டு, ஸோ தட் இந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டுருங்க. ஸோ தட் நம்ம இதே வந்து டக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக நல்லா சீல் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சைடில் ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப் கொடுத்துடுங்க. ஸோ தட் நம்மளுக்கு நல்லா சர்க்கிளாக கிடைக்கும். அவ்வளோதான், இதை வந்து நம்ம ஒரு கிளிங் ரேப் போட்டு மூடியோ இல்லாட்டி ஒரு கிளாத் மூடியோ ஒரு 45 மினிட்ஸ் வச்சுடுங்க ரெஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ தட் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்ககிட்ட பார்த்திங்கன்னா பெரிய பிளேட் இருக்குன்னா அதை வச்சுக்கலாம் நீங்கள். அதாவது கீழே வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கணும், அந்த சர்ஃபேஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் அந்த ஸ்டஃப் பண்ணிடுறேன் சென்டரில். இப்போ இதில் பாருங்கள், நான் ஸ்டஃபிங் வச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு லேயர் எடுத்திருக்கேன். அதையே இது மேலே அப்படியே வச்சுட்டு நல்லா சைட்ஸில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம வந்து கிளிங் ரேப் போட்டு நான் மூடி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட போகிறேன். இப்போ பாருங்கள், 45 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள், ரைஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து மில்க் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் மேலே உங்களுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ இதைய அவனில் வச்சிடலாம். ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் வச்சிடலாங்க. 180 டிகிரி செல்சியஸில் நம்ம 30 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேன் மெத்தடுக்கு நான் பேன் வந்து நம்ம எப்போவுமே பேக் பண்ணுவோம்ல, அது மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டு அது மேலே சின்ன பாத்திரம் வச்சு நான் இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹையில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெத்தடுக்கும் நம்ம பண்ணி வச்ச பண்ணை மில்க்கை வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போது இதையே இந்த கப் மேலே நான் வச்சிடுறேன். பார்த்து வைங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு 35 மினிட்ஸ் போல் நம்ம விட்டுருவோம் இப்படியே. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் போல் ஆச்சு. நான் எடுத்திருக்கேன். லைட்டாக இப்போ வந்து இது மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை எடுத்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இது மேலே லைட்டாக இப்போ நீங்கள் பட்டர் வந்து தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ தட் நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ மொத்தமாக 35 மினிட்ஸ் வைக்கணுங்க அடுப்பில் பண்ணுறதுனா. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போது நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பேனில் பண்ணது கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேனில் பண்ணதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுவும் பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த டேங்க, எப்போவுமே நாங்கள் ஒரு ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை அந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் போடுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தேங்காய் பன் ரெசிபி வந்து நான் ஒரு தடவை வந்து நம்ம அந்த மாவு லேயர் வந்து ரொம்ப தின்னாக வந்து நான் ரோல் பண்ணி லேயர் பண்ணேன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆகுறது, அதாவது ரைஸ் ஆகுறது, இந்த மாவு வந்து 45 மினிட்ஸில் ரைஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப் லேயர், அதாவது உள்ள ஸ்டஃபிங் ஜாஸ்தியாகவும் மேலே இருக்க லேயர் வந்து ரொம்ப தின்னாகவும் இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காட்டின அளவுக்கே வந்து நீங்கள் திக்னஸ் வச்சுக்கோங்க எப்போவுமே மாவு. ஸோ தட் உங்களுக்கு அந்த ரைசிங் டைமில் நல்லா உங்களுக்கு அந்த தேங்காய் பன் அந்த நல்ல ஷேப்பும் வரும். அதுக்கப்புறம் நல்லாவும் ரைஸ் ஆகும். ஸ்டஃபிங்கும் அதுவும் உங்களுக்கு ஒரே அளவுக்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இங்கே வர ஒயிட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.